என்னை பொறுத்தளவுக்கு அவங்க கட்சியில் 60 தொகுதிக்கு மேலே போட்டியிடுறதுக்கான வேட்பாளர்கள் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பணபலம் உள்ளவங்க கிடையாது. இப்போ சினிமா கிடையாது. இது தேர்தலை சந்தித்த உடனே முதலமைச்சர் ஆகிறது, ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு ஆட்சியை மாற்றுறது, இந்த மாதிரி நிகழ்வுலாம் சினிமாவில் தான் பார்க்க முடியும். ஒரே ஆள் 10 பேர் அடிக்கிறது, இதெல்லாம் சினிமாவில் நடக்கிறது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது. இவனுங்க மத சார்பற்ற கூட்டணி சொல்லிக்கிட்டு முழுக்க சாதி வெறியர்களையும் மதவாதிகளையும் கூட்டணி வச்சுக்கிறது திமுக தான். ஆனால் கேட்டால் என்ன பேர்? சமூக நீதி இயக்கம். விடுதலை சிறுத்தையுடைய வாக்கு வங்கி பலம் என்னன்னே தெரியாது. இப்போ விஜய்க்கு எப்படி வாக்கு வங்கி தெரியாதோ அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியாது. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக நாடார் சங்க தலைவர் முத்துராமேஷ் நாடார் சார் அவரை வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த கூட்டணி சலசலப்பு அப்படின்றது போயிட்டே தான் இருக்கு. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க போறாங்க, அவருக்கு வந்துட்டு 40 சீட்டு 80 சீட்லாம் தரேன்னு பேசிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்குறேன்னு பேசிக்கிறாங்கன்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு சார். உண்மைதானா? கூட்டணி அமையுமா? இல்லை, இது எல்லா தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரியான செய்திகள் பரவுறது இயல்பு தான். அது இல்லாமல் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு ஒன்று இருக்குல்ல. அவங்க கூட்டணி பேசியிருப்பாங்க, அது கமிட் ஆகுறாங்களா இல்லையான்னு இன்னும் ஒரு நாள் 2 நாள் தெரிஞ்சிடும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆம்பளை பிள்ளையா பொட்டை பிள்ளைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்கேனும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அரசு தடை போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது யாருக்கு கூட்டணிங்கிறது எப்படி இருந்தாலும் 2-3 நாளில் தெரிஞ்சிட போகுது. எத்தனை சீட்டுங்கிறது தெரிஞ்சிட போகுது. துணை முதல்வர் பதவி கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது தெரிஞ்சிட போகுது. இல்லை இது ஒரு சில பத்திரிகைகள் எதிர்கட்சி தலைவர் ஆவார்னு சொல்கிறாங்க, அதுவும் தெரிய போகுது. எதுனாலும் தெரியதானே போகுது. என்னை பொறுத்தளவுக்கு அவங்க கட்சியில் 60 தொகுதிக்கு மேலே போட்டியிடுறதுக்கான வேட்பாளர்கள் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பணபலம் உள்ளவங்க கிடையாது. இன்றைக்கி தேர்தலை சந்திக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 லட்ச ரூபாயாச்சும் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. 30 லட்ச ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு விஜய் ரசிகர்கள், விஜயோட தொண்டர்கள் நிறைய இருக்காங்களான்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏழை எளிய மக்கள். அதனால தான் அவங்க சினிமா முகத்தில் விஜய் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் விஜயகாந்த் அவர்களுக்கு 10 வருஷத்துக்கு கழித்து கிடைத்த வாய்ப்பு இவருக்கு தன்னுடைய முதல் தேர்தலே கிடைக்குது. அது 30 சீட்டாக இருக்கலாம், 35 இருக்கலாம், 40 இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு அவருடைய எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அப்போ அந்த நோக்கத்திற்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுங்கிறது நல்லது. அப்படி தான் இது பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாதவரே விஜய். அரசியல் அனுபவம் இருந்துச்சுன்னா கரூர் சம்பவத்திலேயே அவர் தெளிவாக அரசியல் செய்திருந்தால் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். அதை அவர் செய்ய தவறிட்டார். இது ஒரு 5 வருஷம் அவர் எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக அரசியல் செய்தால் அவருக்கும் அவர் கட்சி தொண்டர்களுக்கும் நல்லது. ரெண்டாவது ஒரு ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அனுபவம் எல்லாம் கிடைக்கும். எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஆகும்போது இப்போ சினிமா கிடையாது. இது தேர்தலை சந்தித்த உடனே முதலமைச்சர் ஆகிறது, ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு ஆட்சியை மாற்றுறது, இந்த மாதிரி நிகழ்வுலாம் சினிமாவில் தான் பார்க்க முடியும். ஒரே ஆள் 10 பேர் அடிக்கிறது, இதெல்லாம் சினிமாவில் நடக்கிறது. சினிமாவுக்கும் நஜத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிங்கிற போது இவர் பாஜக அதிமுக கூட்டணியை முழுமையாக ஆதரித்து திமுகவை 234 தொகுதியிலையும் தோல்வி அடைப்பதற்கு உதவியாக இருக்கலாம். அதற்கான பையனையும் அவர் அணிவிக்கலாம். அவருடைய நண்பர் பவன் கல்யாண் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க, மற்றும் பல்வேறு தரப்பினர்கள் பேசியிருக்காரு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இன்னும் 2-3 நாளில் தெரிய போகுது. சார், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு நியூஸே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான். திமுக டிவிகே சேர்ந்து தான் ஏடிஎம்கேவா அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அப்படி பண்ணது காங்கிரஸ் தான் இதே ஸ்ட்ராட்டஜி எடுத்து நாங்கள் விஜய் கூட பேசிகிட்டு இருக்கோம், விஜயை பார்க்க போகிறோம், விஜய் முதலமைச்சர் பதவியை நாங்கள் அவரை ஒத்துக்க போகிறோம், எங்களுக்கு 90 சீட்டு 80 சீட்டு வாங்கிடுவோம், 6 அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி இப்போ மற்ற கட்சிகளாக பாருங்கள் சீட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ போன தடவை 3 சீட்டுனா இந்த தடவை 2 சீட்டு, போன தடவை 6 சீட்டுனா இந்த தடவை 4 சீட்டு, இப்படி சீட்டெல்லாம் குறைச்சி கொடுத்துட்ருக்காங்களா. இதே நிலைமை தான் காங்கிரஸுக்கு இருந்துச்சு. காங்கிரஸுக்கு ஏற்கனவே 27 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த தடவை 20 தான் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அப்போ 20ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்க. ஒரு காலத்தில் நம்ம 114 தொகுதி 50-50 இருந்தாங்க. திமுக 114 தொகுதி, காங்கிரஸ் 114 தொகுதி. அந்த அளவுக்கு இருந்த நம்ம கட்சி
டூஜி வச்சு திமுகவை மிரட்டி 63 சீட்டு வாங்கின நம்ம கட்சி இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது விஜய்ங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி விஜய்ங்கிற ஒரு அவருக்கு இப்போ எங்களுக்கு பங்கு கொடுக்க போகிறாருங்கிறத சொல்லி திமுகவை பயமுறுத்தி 28 சீட்டு வாங்கிட்டதும் இல்லாமல் 8 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினதும் இல்லாமல் ராஜ்யசபாவையும் வாங்கிட்டாங்க. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் சொன்ன விஷயத்தை பண்ணது முழுக்க முழுக்க யாருன்னா காங்கிரஸ். அதில் அவங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா திமுக 234 தொகுதியிலும் படுதோல்வி அடையும் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணி அதை செஞ்சுட்டாங்க. காங்கிரஸ் கூட்டணி இல்லாட்டாலும் இருந்தாலும் அதுதான் நிலைமை, அது வேறு விஷயம். இன்றைய சூழல்லாம் அவங்க அந்த மாதிரி பண்ணி அவங்க ஒரு ராஜதந்திர நடவடிக்கை எடுத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசாக அந்த ஏற்கனவே உள்ள ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பாவம் இப்போ கதறிட்டு இருக்க காட்சியெல்லாம் பார்க்குறோம். கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் கதறாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம் கதறாங்க. இதில் பாவம் யாருன்னா அண்ணன் வைகோபால்சாமி அவர்கள் தான். அவருக்கு அவர் சின்னத்தில் நிற்கிறது கூட 4 தொகுதி கிடைக்கல, ஒரு தொகுதி தான். சும்மா வெளியே வேணால் நாங்கள் 4 தொகுதி வச்சுன்னு பெருமை பேசிக்கலாமே தவிர ஒரு இடத்துல தான் அவங்க தொகுதி நிற்கணும், அவங்க சீட்டு நிற்கணும். மீதி 3 எம்எல்ஏ யாருன்னா திமுக எம்எல்ஏ. அப்போ திமுகவுக்கே நம்ம ஜெயிக்க மாட்டோமோங்கிற அச்சம் காரணமாக கூட்டணி கட்சிக்கு கொடுக்குற அத்தனை பேருக்குமே திமுக சின்னத்தில் தான் நிற்கணுங்கிற நிர்பந்தத்தை, அதுவும் வைகோபால்சாமி போன்ற மிகப்பெரிய மூத்த அரசியல்வாதிக்கே இதுதான் நிலைமை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு கேம் பிளே பண்ணி சூப்பராக அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ இதில் இது தாவேக கிளப்பி விடுது, பாஜக கிளப்பி விடுது, அப்படி திமுக கிளப்பி விடுது அப்படின்னா இதில் அப்படியான சூழல் இல்லைன்னா அவங்க முழுக்க முழுக்க திமுகவை தான் முழுமையாக எதிர்க்கிறாரு. ஒருவேளை கமலஹாசன் மாதிரி திமுகவை எதிர்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே போய் ஐக்கியமாகிடுவாரன்றத எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. இன்றைய சூழலாம் அதிமுக தாவேக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணியில் தாவேக வந்தால் திமுக 100% தோல்வி அடையும். தனது எதிரியை வீழ்த்தக்கூடிய வல்லமை விஜய்க்கு அதிமுக கூட்டணி சேர்றதுனால ஏற்படும். மற்றபடிக்கு ஒன்றும் பெரிய விஷயம். விஜய் கூட்டணிக்கு வந்தாலும் வராட்டாலும் திமுக வீழ்ச்சி அடைய போகுது, திமுக படுதோல்வி அடைய போகுதுங்கிறதுலாம் நிதர்சனமான உண்மை. இது ஒரு கூடுதல் சப்போர்ட்டாக கூடுதல் பலமாக இருக்கும் அடிப்படையில் பாஜக அதிமுக எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதாக பல்வேறு தகவல்கள் செவிவெளி செய்தியாக சமூக ஊடகங்களில் கிசுகிசுவாக பல்வேறு நிகழ்வுகள்லாம் வந்துட்டு இருக்கு. உண்மை என்பது இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுனால நிச்சயமாக விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைவார் அப்படின்றதான் பொதுவான மக்களுடைய கருத்தாக இருக்குது. அப்படி நினைச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம். ஸோ டிவிக்கே இப்போ தான் ஆரம்பித்த கட்சி 2 வருஷம் தான் அது இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கல. அப்படி இருக்கப்போ பெரிய கட்சிகள் இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் காங்கிரஸை சொன்னீங்க, ஒரு காலத்தில் பாதிக்கு பாதி அப்படின்னு அனுபவிச்சுட்டு அவங்களே இப்போ 28 சீட்டு ஒரு எம்பி சீட்டுன்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஒருவேளை இந்த நியூஸ் உண்மை அப்படின்னா 40 சீட்டு 80 சீட்டு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றதெல்லாம் ஏதோ கனவுல மிதக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தானே சார் இருக்கு? இல்லை, அப்படி கிடையாது. அதாவது விஜய் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தார். ஒரு 50 வயசில் அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு 1996 ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி இருந்தால் 97 அவர் தான் முதலமைச்சர். ஆனால் அன்றைக்கி மூப்பனாருக்கும் திமுகவுக்கும் ஆதரவு கொடுத்து அன்றைக்கி திமுக ஆட்சி வர்றதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முக்கிய காரணமாக திகழ்ந்தாங்க. இன்றைக்கி விஜயும் அதே மாதிரி தான். இவர் கட்சி ஆரம்பித்ததுனால அவர் கட்சியில் உள்ள ஆளுகளுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆதரவு கொடுத்தால் ஆக முடியும் அப்படின்ட்டு தான். எல்லாருக்குமே இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? சட்ட ஒழுங்கு சரியில்லாத திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும், அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அப்படி என்றால் எதிர்கட்சி ஓட்டெல்லாம் ஒருங்கிணைக்கணும். இப்போ அவங்க பாருங்க, லெட்டர் பேட் அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து 26 கட்சி கூட்டணிங்கிறாங்க. அப்போ 26 கட்சி கூட்டணி இப்போ அவங்க தான் ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு மக்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. அந்த பயத்தை போக்க வேண்டும். பெரிய கட்சிகள் பாஜக, பாமக, தாவேக, தமாக இப்படி பெரிய கட்சிகள் எல்லாம் ஏடிஎம்கே கூட தான் இருக்குது. அப்போ ஏடிஎம்கே ஜெயிக்க வேண்டும், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் அடிப்படையில்
இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த அடிப்படையில் இதெல்லாம் பேசப்படுது, இதெல்லாம் சொல்லப்படுது. சார், டிஎம்கேவோட கூட்டணி பற்றி பேசியிருந்தோம். இப்போ எல்லாத்துக்கும் இருக்க டவுட் என்னன்னா, ஏற்கனவே கூட்டணி இவங்களாம் தான் கூட்டணியில் டிஎம்கே கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் டிஎம்கேல இருந்துட்டு காங்கிரஸ்க்கு 28 சீட்டு, தேமுதிகக்கு 10 சீட்டு இப்படின்னு கொடுத்துட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் வந்துட்டு அப்படியே 2 சீட்டு 3 சீட்டுன்னு கொடுத்துட்டு இருக்கிறது உள்ள வந்துட்டு இன்னுமே பிரச்சனை அதிகமாக இருக்குதா அப்படின்ட்டு சொல்றாங்க. கரெக்டு. அது அவங்க திமுகவோட மனநிலைனா இவங்கெல்லாம் அடிமைகள். இந்த அடிமைகளுக்கு பணம் கொடுத்தால் போதும், இவர்களை நம்மை விட்டு போக மாட்டார்கள். ஸோ ஒருவேளை இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, இத்தனை வருஷம் இருந்துட்டோம், நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியா கிளம்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எங்க போவாங்க? அதாவது தமிழ்நாட்டுடைய இன்றைய அரசியல் சூழல்ல நாம் தமிழர் கட்சி யாரையும் கூட்டணிக்கு சேர்க்க மாட்டாங்க. நாங்கள் மக்களோட தான் கூட்டணி சொல்லி 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவித்து கட்சி நேற்று தேர்தல் அறிவித்த உடனேயே வேலை வேக வேகமாக நடந்து சமூக வலைதளங்களில் பெருசாக பண்ணுறது நாம் தமிழர் தான். நாம் தமிழர் கூட்டணியை யாரையும் சேர்க்காது. விஜய் அதிமுக கூட்டணி போயிடுறாரு. அப்போ இவங்க எங்கே போகணும்? எங்கே போவாங்க? அதிமுக கூட்டணிக்கு மேலே போகணும். அதில் பாஜக இருக்குது, முஸ்லீம் லீக் இருந்தால் அது மதவாத கட்சி கிடையாது, கிறிஸ்தவ கட்சிகள் இருந்தால் அது மதவாத கட்சி கிடையாது, சாதி அமைப்புகள் இருந்தால் அது சாதி வெறி கட்சி கிடையாது. ஆனால் அதிமுக தான் என்ன இது அவங்கெல்லாம் மதவெறி கூட்டணியும்பாங்க. இவனுங்க சார்பற்ற கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு முழுக்க சாதி வெறியர்களையும் மதவாதிகளையும் கூட்டணி வச்சுக்கிறது திமுக தான். ஆனால் கேட்டால் என்ன பேர்? சமூக நீதி இயக்கம், சமத்துவ இயக்கம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் முழுக்க தமிழ்நாட்டில் மதவெறி கூட்டணி எதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த மதவெறி கும்பலும் எங்கே இருக்குது? ஒரே கட்சியா சேர்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் உதயசூரிய சின்னத்தில் நிற்க போகிறாங்க. அதான் அதில் ஹைலைட். புரியுது அவங்களுக்கு? இங்கே அப்படி கிடையாது. இங்கே யாரும் பிஜேபி சிம்பிள்லாம் யாரும் நிற்கல. இது எதுக்கு சொல்கிறேன்? இதுதான் நிலைமை. திமுகவை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சியினர் மீது அவங்களுக்கு அபிரிதமான நம்பிக்கை உண்டு. அவங்களுக்கு தனிப்பட்ட எந்த செல்வாக்கு இல்லைங்கிறது திமுகவுக்கு தெரியும், திமுகவுக்கும் செல்வாக்கு இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால் அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் பலங்கிற அடிப்படையில் இணைஞ்சிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் இப்போ கம்யூனிஸ்டாக இருக்கலாம். இப்போ பழைய கம்யூனிஸ்டாக இருந்துச்சுன்னா மானரோசம் உள்ள கம்யூனிஸ்டாக இருந்தால் நாங்கள் தொகுதிக்கு 100 ஓட்டு வாங்கினாலும் தனிச்சு நிற்கிறேன்னு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கவங்களாம் நாங்கள் கார்பரேட் அரசியல் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட்டில் தான் எங்களுக்கு 25 கோடி ரூபா போட்டாங்க, நாங்களாம் உண்டியல் கொடுக்குறதுல ஒரு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட்டு அவங்களாம் வெளியே போவாங்களா? போக மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் விடுதலை சிறுத்தைகள், சமூக நீதி இயக்கம், பிஜேபி கூட்டணியில் நின்ன கட்சி. பிஜேபி கூட்டணியில் தான் யார் எம்எல்ஏ ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆனால் இன்றைக்கி நாங்கள் அங்கே போக மாட்டோம், இங்கே போக மாட்டோம்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்கெல்லாம் போக மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் உனக்கு இத்தனை சீட்டு தான். போன தடவை 6 வாங்கினியா, இந்த தடவை உனக்கு 4 தான். ஏன்னா தேமுதிக நாங்கள் உள்ளே வந்திருக்கு அப்படின்பா. ஆனால் இவங்களுக்கு உண்மையாகவே கொள்கை உணர்வு அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டாங்கன்னா நேற்று வந்த தேமுதிகவுக்கு இத்தனை சீட்டு, எங்களுக்கு இத்தனை சீட்டான்னு சொல்லி சண்டைக்கு போடலாம். கம்யூனிஸ்டில் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக இருந்த கட்சிகள். விடுதலை சிறுத்தையுடைய வாக்கு வங்கி பலம் என்னன்னே தெரியாது. இப்போ விஜய்க்கு எப்படி வாக்கு வங்கி தெரியாதோ அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியாது. அதனால் இப்படி தான் இருக்குது. இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பாமகலாம் தனிச்சு நின்று தங்களுடைய செல்வாக்கு நிரூபித்த கட்சி. விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த மாதிரி எது இருக்குன்னா கிடையாது. அதனால் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வெளியே போனாலும் எங்கே போகணும்? அதிமுக கூட்டணி தான் போகணும். பார்ப்போம். அது போகிறது சொல்ல முடியாது. போனாலும் போவாங்க. அதாவது அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. பிஜேபி கூட்டணியில் அங்க வகித்த விபி சிங் பிரதமராக இருக்கும்போது கம்யூனிஸ்டும் அவங்க கூட தான் இருந்தாங்க. எப்படி? கம்யூனிஸ்ட்டு பாஜக எல்லாம் ஒரே கூட்டணியில் இருந்த வரலாறுலாம் உண்டு. எதுவுமே கிடையாது. நேற்று ஒரு செய்தி இந்து மக்கள் கட்சி மாநாட்டில் ஒருத்தர் சொன்னார், கேஸ் ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் பாஜகவில் சேர்ந்திருக்காரு. அவர் சொன்னார், திமுகவுடைய முதல் 2வது மேயர் மதுரையில் உருவாகிறாரு, மதுரை முத்து. அவர் உருவாவதற்கு ஜனசங்கமான பாஜக கட்சி தான் ஆதரவு கொடுத்து திமுக மேயராக ஆக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ பாஜக ஆதரவு பெற்று தான் மேயராக யார் வரா? திமுக வருது. அப்போ இவங்களுக்கு கொள்கை என்ன இருக்குது, கோட்பாடு என்ன இருக்குது? இப்போ எங்களுக்கு தேவை பதவிக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். அப்படி தானே சார்? இப்போ மேட்ரஸ்லேருந்து ஒரு கருத்து கணிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார் டைம்ஸ் நவ்வில். அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த கருத்து கணிப்பு பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, கருத்து கணிப்புகள் எதுவுமே நம்ம பொதுவாக எடுத்துக்க வேண்டியதில்லை. கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகளாக அவங்களுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு கருத்து சொல்லுவேன், நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லுவேன். இதை தான் இப்போ கருத்து கணிப்புங்கிற பேரில் நாங்கள் பழைய மாணவர் சங்கம், அந்த கல்லூரி சங்கம், இந்த கல்லூரி சங்கம்னு வெளியிடுறாங்களே தவிர
உண்மையான கருத்து கணிப்புலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. உண்மையான கருத்து கணிப்பு என்ன வரும்னா தேர்தலுக்கு அடுத்த நாள் தேர்தல் ஓட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுவாங்க. அதுதான் உண்மையான கருத்து கணிப்பு. இன்றைய சூழல்லாம் கருத்து கணிப்புன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு கருத்து கணிப்பு பார்த்தோம். அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் 167 தொகுதி எல்லாம் ஜெயிக்குன்னு சொல்லி கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க. அப்போ நேற்று நீங்கள் சொன்ன டைம்ஸில் 127 தொகுதி ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியில் அரசு கல்லூரி மாணவர்கள் பழைய மாணவர்கள் இதில் வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லி அவங்க கருத்து கணிப்பு போடுறாங்க. ஒருத்தர் கருத்து கணிப்பு முந்தானத்தை வெளியிட்டார். அவர் வந்து நான் திமுக பரம்பரை திமுக காரங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்லாம் அடிக்க போன காட்சியெல்லாம் பார்த்தோம். அவர் வந்து தாவேக்கா தான் ஜெயிக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு காரணம் அதிமுக கூட்டணியில் தாவேக்கா சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திடீர்னு ஒரு பொய்யான போலியான ஃப்ராடுத்தனமான கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. அந்த மாதிரி கருத்து கணிப்புங்கிறத நம்மளுடைய கைப்பாவை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இல்லை நான் ஒரு பெரிய தொழிலதிபர்னா எனக்கு வந்து அதிமுக ஆட்சி பிடிக்கணும், திமுக பிடிக்கணும், காங்கிரஸ் பிடிக்கணும். நாளைக்கு தேர்தலே இல்லாத கட்சி இப்போ ஒரு கட்சி ஒன்று வந்து ஆரம்பிச்சாங்களா? அது என்ன கட்சி? இது அகில இந்திய, அது வந்து அவங்க ஆரம்பித்த கட்சி இல்லையா? அது ஏற்கனவே ஒருத்தர் நாமக்கல் எம்ஜிஆர் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வச்சிருந்த கட்சியும் அந்த கட்சியில் போய் இந்த அம்மா சேர்ந்துருக்கு. அதை வந்து என்னமோ புதுசாக இவங்க கட்சி ஆரம்பித்த மாதிரி செய்திகள் வெளியிடுறாங்க. அது ஊடகமும் வெளியிடுது. ஏற்கனவே அந்த கட்சி சார்பாக ஒரு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நின்றுருக்காரு. அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. அது கூட தெரியாமல் ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? புதிய கட்சி மாதிரி செய்தி வெளியிடுறாங்க. அப்போ ஊடகங்கள்லாம் இப்போ என்ன இருக்குது? ஒருத்தங்க ஒரு செய்தி கொடுக்குறாங்கன்னா அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சு தானே செய்தி வெளியிடணும். எல்லா ஊடகங்களும் அந்த செய்தி வெளியிடுது. அப்போது அந்த கட்சியுடைய நிறுவன தலைவரான சக்கரவர்த்தி என்பவர் என்ன நினைப்பார்? அவருக்கு பைசா கூட கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம்னு வைங்களேன். சரி, சசிகலா அவங்களுக்கு நம்ம இந்த கட்சியை விட்டு கொடுக்க கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பொய்யை எந்த அளவுக்கு மூசி பழுகிறாங்க பாருங்க. அந்த கட்சி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அந்த கட்சிக்கு இவங்க என்னமோ புதுசாக உருவாக்குற மாதிரி பொய்யால செய்திகள் கட்டமைக்கப்படுது. அதனால் பணம் கொடுத்தால் நம்ம எந்த செய்தி வேணாலும் எப்படி வேணாலும் வெளியிடலாங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊடகங்களுடைய நிலைமை மாறி போச்சு அப்படிங்கிறது இதை காட்டுது. அதனால் கருத்து கணிப்புலாம் ஒன்றும் கிடையாது, கருத்து திணிப்பு தான், முழுக்க திணிப்புகள். இதுல வந்து இந்த கருத்து திணிப்புகள்னால மக்கள் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏதாவது வோட்டிங்ல மாறதுக்கு வாய்ப்பு. அது ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்பெல்லாம் இல்லை. இப்போ வந்து அவங்களாம் நகைச்சுவை நேரம் மாதிரி காமெடி டைம் மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு அப்படி போட்டிருக்காங்க, அந்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க சொல்றதுல ஒரு காலத்துல கருத்து கணிப்பு இப்படி அப்படின்னு நிமிடம் கருத்து கணிப்பை பார்க்கறதுக்கு டிவியில் உட்காந்து மணிக்கணக்கில் பார்த்த காலம்லாம் உண்டு. இப்போலாம் கருத்து கணிப்புலாம் யாரும் பார்க்கறதுலாம் இல்லை. பேப்பரில் ஜஸ்ட் லைக் அப்படி பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்குதான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்துடுது. இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துடுறோம், யூடியூப்பில் பார்த்துடுறோம், ட்விட்டரில் பார்த்துடுறோம். அது நாளைக்கு பத்திரிகை செய்தியாக வரும்போது இதை ஒரு தடவை பார்த்துட்டு அதை ஒரு தடவை தூக்கி போட்டுறாங்களே தவிர அது ஒரு விஷயமாகவே அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. அவள்தான் சார் டேட் வேற அறிவிச்சிட்டாங்க. ஸோ சரியான ஒரு ஆள் அந்த இடத்துல போய் உட்காரணும், மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணுன்றத எல்லாரோட வேண்டுகோளும் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பெற்றுக் கொடுத்து 5 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி கடனை ஒரு 5-6 லட்சம் கோடியாச்சு குறைக்கணும். தமிழர்களுடைய கடன் சுமையை அகற்ற வேண்டும். புதுசாக வரக்கூடிய கட்சி வந்து மறுபடியும் பல கோடிகள் கடன் வாங்கி நைட்டோட நைட்டாக 5000 ரூபா போடுறதோ 2000 ரூபா போடுறதோ இந்த மாதிரி வேலைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்காங்க. பாப்போம் சார் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல்.